கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, நான் வந்து இப்போ மழை பெய்யணும் அப்படின்னு சொன்னார்னா மழை பெய்யும். அப்போ அதான் வந்து உங்களுக்கு இங்க ஷார்ட்கட், ரைட்டா? ஸோ அப்போ ஒரு வேண்டுகோள், இந்த வேண்டுகோளை யார் விடுக்கிறா அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேன் அரசன் அப்படிங்கிறவரு விடுக்கிறாரு. ஸோ இது இந்த ஒரு வேண்டுகோள்ங்கிறது எந்த தலைப்புல இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெய்து பழகிய மேகம் அப்படிங்கிற தலைப்புல இருந்து எடுக்கப்பட்டது. ஸோ முதல்ல ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். அடுத்து என்ன அப்படின்னா, இந்த நூல்வழியை பாருங்க. ஸோ இந்த நூல்வழியை நீங்க ஈஸியா மனப்பாடம் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு படம் மட்டும் வரையணும். அந்த படம் வரைஞ்சு காமிச்சிருந்தேன். ஸோ ஒரு ஃபோட்டோவில் பாருங்க, ஒரு மேகம் இருக்கு. அந்த மேகத்துல வந்து என்ன இருக்கு. அடுத்து வந்து தென்றல் காற்று இங்கிட்டு வீசிக்கிட்டு இருக்கு. இங்கனுக்குள்ள ஒரு ரோஜா மரம் இருக்கு. அந்த ரோஜா மரம் என்னது? வெள்ளை ரோஜா. அதுல ஒரு குயில் வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? உட்கார்ந்துகிட்டு இருக்கு. கீழே ஃபுல்லா மண்ணு, ரைட்டா? கீழே ஃபுல்லா மண்ணு. இதை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கனாலே போதும். இந்த படத்தை நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோல மேகம் இருக்கு, அதுல தென்றல் வீசுது, கீழே வந்து ஒரு வெள்ளை ரோஜா இருக்கு, அதுல ஒரு குயில் நிக்குது, கீழே மண் இருக்கு. இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா போதும். இந்த நூல்வெளி அப்படிங்கிறது நம்ம கிளியர். ஸோ பாருங்க, நான் சொன்னேன்னா மேலே வானம் இருக்கு. அப்போ வானம்பாடி, குயில், தென்றல், இந்த மூணுமே என்னன்னு கேட்டீங்கன்னா இதழ்கள். வானம்பாடி, குயில், தென்றல், இந்த மூணுமே இதழ்கள். இந்த இதழ்கள்ல இவர் கவிதைகள் எழுதிட்டு இருந்தாரு. அது போக இவர் எழுதிய நூல்கள் என்னென்ன அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, பெய்து பழகிய மேகம் அப்படின்னு சொன்னா, இந்த மேகம் இருக்கு இல்லையா, அந்த பெய்து பழகிய மேகம், வெள்ளை ரோஜா, அந்த மண்ணில் தண்ணி பட்டோம்னா மண் வாசனை வருமல்ல, ஸோ அப்போ மண் வாசம் அப்படிங்கிறத எழுதியிருக்காரு அப்படின்னு வச்சுக்கணும். ஸோ இந்த போட்டோ பார்க்க கொஞ்சம் சிக்கலா இருக்கா, அதனால சமுதாய சிக்கல்கள் எல்லாத்தையும் அவர் என்ன செய்வாரு, எள்ளல் சுவையோடு எழுதுவாரு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க, ரைட்டா? ஸோ இதான் வந்து என்னன்னா இங்க கொடுத்துருக்கக்கூடிய இந்த நூல்வெளியில இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள். ஸோ அடுத்து இவர் என்ன சொல்றாரு இந்த பாட்டுல